அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசு சில காரியங்களை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் சொல்றார் பாருங்களேன். மத்தேயு 12:33 பாருங்களேன். மரம் நல்லதென்று அதன் கனியும் மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன். விரியன் பாம்பு குட்டிகளை, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிற நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்ப இவர் எங்க கனெக்ட் பண்றாரு பாருங்களேன். மரம் நல்லதென்றால் அதன் கனியினால் அறியப்படும். உங்க ஃப்ரூட்னால ரூட் எப்படின்றது தெரிஞ்சிருமா? நல்ல ஆப்பிள் இருந்துச்சுன்னா அதனுடைய வேர் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து போட்டிருக்கு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நீங்க யாரு? உங்களுடைய இருதயத்தின் இன்டென்ஷன் என்ன? நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? விசுவாசத்துல இருக்கிறீங்களா? அவிசுவாசத்துல இருக்கிறீங்களா? தேவனை பிரியப்படுத்த இருக்கிறீங்களா? அல்லது உங்க சொந்த ஆசைப்படி வாழ இருக்கிறீங்களா? இருதயம் எப்படி இருக்குன்றது எப்படி வெளிப்படும்னா வார்த்தைகள். அதனாலதான் போட்டிருக்கு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நீங்க நம்ம நிறைய பேசிட்டே இருக்கிறோம். எதை பேசுறோம்னா உள்ள என்ன இருக்கோ அதை தான் பேசுறோம். அப்போ ஒரு பிரச்சனை வரப்ப நம்ம வார்த்தைகள் என்னவா இருக்கு? எப்படியா இருக்கு? முற்போக்கா இருக்கா? பிற்போக்கா இருக்கா? பாசிட்டிவா இருக்கா? தேவ வார்த்தை அடிப்படை இருக்கா? அல்லது பயம் நிறைந்து அப்படியே ஒன்றும் ஆகாது, இப்படி ஆகாது, இப்படி ஆகாதுன்னு நெகட்டிவா பேசுறோமா? அப்ப நம்ம நெகட்டிவா பேசிட்டோம்னா இருதயம் எதனால் நிறைந்திருக்குன்னா நெகட்டிவ்னால நிறைந்திருக்கு. நம்ம விசுவாசத்தை வசனத்தை பேசுறோம்னா இருதயம் எதனால நிறைந்திருக்குன்னா வார்த்தையினால நிறைந்திருக்கு. அதனால அடுத்து போட்டிருக்கு, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்ப நீங்களும் நானும் நல்ல மனிதர்கள். அப்ப நல்ல மனிதர்கள் நம்முடைய இருதயமாகிய பொக்கிஷத்துல இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உள்ள வைக்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம வசனம் படிக்கிறோம், தியானிக்கிறோம், ஜெபம் பண்றோம், பிரசங்கம் கேட்கிறோம். இதுலலாம் என்ன நடக்குதுன்னா இந்த இருதயமாகிய பொக்கிஷத்துல இந்த வசனம் விதைக்கப்படுகிறது. அது அப்படியே பொக்கிஷமாகவே சேர்த்து வைக்கப்படுகிறது. அப்ப இந்த இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுறப்ப தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறது, தேவ வசனத்தை பேசுகிறது, தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பேசுகிற வார்த்தைகள் மாறுகிறது. ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க ஃப்ரூட் நல்லா இருக்கணும்னா உங்க ரூட் நல்லா இருக்கணும். உங்க ரூட் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு தேவை த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். அப்ப இந்த வசனத்தை ஆவியானவருடைய ஒத்தாசையோடு படிக்க படிக்க நீங்க அவருக்குள் நாட்டப்பட்டு இருக்கிறீர்கள் என்கின்ற புரிதல் இருக்கும். அவரே உங்க வேரா இருக்கிறாரு, அவரே உங்க எல்லாமா இருக்கிறாருன்றப்ப உங்களுடைய இருதயம் நல்லவைகளினாலே அவருடைய வார்த்தையினாலே நிறைந்திருக்கும். அப்ப இருதயம் நிறைந்திருக்கிறப்ப வார்த்தைகள் ஜீவனாய் மட்டுமே வெளிப்படும். ஜீவனை மட்டுமே, லைஃபை மட்டுமே நீங்க பேசுவீங்க. அதுவே உங்க வாழ்க்கையில சுற்றியுள்ளவங்கள வாழ்க்கையில வெளிப்படும். எனவே நான் சொல்லுகிறேன், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளால் நிறையட்டும். இருதயத்தின் நிறைவினால் ஜீவனை பேசி ஜீவனை பிரதிபலியுங்கள். தேவன் உங்களுக்கென வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் அனுபவித்து மகிழுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.